இன்னொரு ஐயா சொன்னிருந்தாரு டைம் சென்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நான் அதுல கொஞ்சம் வீக், எவ்ரி ஒன் மன்னிக்கணும். ஏன்னா ஒரு பப்ளிக் லைஃப் வர்றப்போ எங்கேயோ ஒரு கிட்ட போறோம், அங்க ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும், 20 நிமிஷம் லேட் ஆகும். அங்கே விட்டு வர்றதுக்காகல, அங்கே விட்டு வந்த உங்க மாதிரி பெருசாக பாரு அவருக்கு எவ்வளவு இப்பயே எவ்வளவு வந்திருக்குது, முன்னால எப்படின்ட்டு அவங்க திட்டுறாங்க. இங்க லேட் ஆயினா பெரியவங்க நம்மள திட்டுறாங்க டைம் சென்ஸ் இல்லைன்ட்டு. எக்ஸ்ட்ரீம்லி ஐ எம் சாரி ஃபார் தட் சார். I try to maintain time discipline also. So, சேவ் கேஜிஎஃப் எல்லாருக்குமே ஒரு மாதிரி. ஜோதி பசு சார் என்ன பண்றாரு, மோகன் கிருஷ்ணா என்ன பண்றாரு, அதுல இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸ் ஒருத்தர் கூட ஒரு ஸ்ட்ராங்கான இருக்கிற மெம்பர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்ட்டு கேஜிஎஃப் மக்கள், கேஜிஎஃப் இருக்கிற ஒரு பொலிட்டீஷியன்ஸ் எதிர்பார்த்திருக்காங்க. இத்த ஒரு இனாகிரேஷன் எப்படி பண்ணோன்றதுக்காக ஜோதி பசு சார் கூப்பிட்டு இருக்கிறாரு. என்னோட ஒப்பீனியன் இது. ஆஃப்டர் தட் யூ குட் டேக் சஜஷன், ஐ மீன் யூ குட் டிசைட் இட் சார். சார் சேவ் கேஜிஎஃப் பண்றது எது ஒரு ராஜகீய பொலிட்டிக்கல் ஒரு ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த சேவ் கேஜிஎஃப் ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் இருந்து பிடிச்சி, வாலிபர்ல இருந்து பிடிச்சி, யாருக்கெல்லாம் அநியாயமா இருக்குதோ, மக்களுக்கு பாலிடிக்ஸ்ல யாருக்கெல்லாம் ஒரு உதவி கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணும். ஸோ இதுல வந்துட்டு பெண் மக்கள், வாலிபர், அது எந்த ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, எல்லா குரூப்புக்கும் வரணும்ன்றத இதை ஒரு சேவ் கேஜிஎஃப் ஒரு மோட்டோ அண்ட் இன்ட்ரெஸ்ட். அதனால என்னோட சஜஷன் ஜோதி பசு சார் அன்னைக்கு கமிட்மெண்ட் பர்ஸ்க்கு நம்ம ஏதோ கிங் ஜார்ஜ் ஹால்ல செலிப்ரேட் பண்ணிட்டா இட் டசன்ட் லுக் குட். பண்ணா பெருசா பண்ணல, இன்னும் லேட் ஆகட்டும். பாம்பு போட்டு ஆட்டோ பாம்பு தான் போடணும், சின்ன சின்ன பட்டாசுல போடுறது வேண்டாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாம்புங்க தான். நம்ம பாம்பு எல்லாம் சேர்த்து பட்டாசு ஆகக்கூடாது, பட்டாசு எல்லாம் சேர்த்து பாம்பு ஆகணும்ன்றதான் என்னோட ஒப்பீனியன். என்ன பண்ணாலும் ஒரு ஹிஸ்டரி இருக்கணும். ஹிஸ்டரி இருக்குமா இல்லையா தெரியல. இந்த சேவ் கேஜிஎஃப் அடிக்கணும்ட்டு யாரை பார்த்தோம் அவங்க பயப்படணும் அளவுக்கு நம்ம பண்ணோன்றது என்னோட ஒப்பீனியன். கிங் ஜார்ஜால மேக்ஸ் டு மேக்ஸ் 250 மெம்பர்ஸ் அவ்வளவுதான். இங்கேயே நம்ம 50 பேர் உக்காருக்கிறோம், வெளியே 50 பேர் இருக்கிறாரு. Do you mean that 250 members are enough for the inauguration? என்னோட ஒப்பீனியன், இந்த ஒரு கேஜிஎஃப் எம்எல்ஏ எந்த ஒரு அகம்பத்துல இருக்குதோ, நான் விட்டா வேற யாரும் இல்லைன்ட்டு, இந்த தங்கவேன்ல நான் விட்டு நான் இல்லைன்ட்டு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அன்னைக்கு நம்ம பக்கம் சேவ் கேஜிஎஃப் பார்த்து பயப்படணும்னா அட்லீஸ்ட் 5000 பேர் சேர்த்தாதான் இதுக்கு ஒரு வேல்யூன்றது என்னோட ஒப்பீனியன். ஒரு அசோசியேஷன் இருக்கட்டும், அதை கெடுக்கணும்னா ஒரே ஒரு சிம்பிள் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் விசை போட்டு விட்டுடுறாங்க. அந்த விசை எது கிடையாது, இந்த ஃபைனான்ஸ்ன்றது தான். தயவுசெய்து என்னோட ஒப்பீனியன், நானும் 3-4 அசோசியேஷன்ல இருக்கிறேன், பிரசிடென்டா இருக்கிறேன், ட்ரெஷரியா இருக்கிறேன். என்னோட ஒப்பீனியன், என்னோட சஜஷன் வந்துட்டு, என்னோட ரிக்வெஸ்ட் இது. பிளஸ் ஆஃப்டர் தட் யூ குட் டேக் யுவர் கால். அவுட் சைடர் கிட்ட யாருமே ₹1 வாங்கினா இது ஒரு அது என்ன கிராஸ்பின்றாங்களே, அதுக்கு ஒரு இடம் கொடுக்கும். ஸோ யாருக்கிட்டையும் காசு வெளியே போயிட்டு கேட்கறது வேண்டாம். இங்க உள்ள யாரெல்லாம் உக்கார இருக்கிறீங்களோ எவ்வளவு ஆகுது அவ்வளோ பண்ணுங்க. அது 10லன்னா நான் அதுக்கு ரெடியா இருக்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். லாஸ்ட் ரிக்வெஸ்ட் இங்க இருக்கிற ஆபீஸ் பேரர்ஸ்க்கு தயவுசெய்து 250 மெம்பர்ஸ் 100 மெம்பர்ஸ்ன்றது வேண்டாம். ஒரு கவுன்சிலர் மனசு வச்சா 500 பேர் வராங்க இல்லையா சார்? ஒரு கவுன்சிலர் மனசு வச்சா 500 பேர் வராங்க. நான் எதுவும் இல்லை, கவுன்சிலர் கிடையாது, மெம்பர்ஷிப் கிடையாது, எதுவும் இல்லை. நான் ட்ரை பண்ண, நானும் ஒரு 500 பேர் ட்ரை பண்ணல. இங்கே 1000 ஆயிடுச்சு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ட்ரை பண்ண 100 200 வச்சா கூட ஈஸியா வி குட் கிராஸ். அது விட்டு நாங்க எல்லா கேஜிஎஃப்ல பிறந்தா நம்ம சேவ் கேஜிஎஃப் சக்சஸ் ஆனானா அண்ணன் அம்பேத்கருக்கு மக்கள் எப்படி வராரோ அந்த மாதிரியே இந்த சேவ் கேஜிஎஃப் மேல நம்பிக்கையை எடுத்து வச்சு சேவ் கேஜிஎஃப் இனாகிரேஷன் மக்கள் வரணும்ன்ற ஒரு பொறுப்பு நம்ம எல்லாம் எடுத்த 5000 பெருசு இல்லை. இன்னொன்னு எங்க பண்ணோம்னா என்னோட ஆசை, என்னோட ஒப்பீனியன், எங்க அண்ணன் அம்பேத்கர் ஒன்னும் கிளீனிங் பண்ணலையோ, எங்க அம்பேத்கர் பார்க் ஒன்னும் வேக்கண்டா இருக்குதோ அங்கேயே ஓபன் பண்ணும், அங்கேயே இனாகிரேட் பண்ணுன்றது என்னுடைய
நான் எதை பேசிட்டு எதனா ஒரு தப்பா இருந்த மன்னிப்பீங்க. ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங், ஜோதி பசு சார், இங்க இருக்கிற ஹானரபிள் எல்லா கமிட்டி மெம்பர்ஸ், நான் இப்போ கூட இண்டிபெண்ட் கேண்டிடேட் தான். ஜோதி சாருக்கு எனக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. இதுல அரசியல் பண்றதுக்கு நான் வரல. கண்டிப்பா இது எழுதி வச்சுக்கிங்கோ. நான் இதுல வந்திருக்கிறது என்னோட கேஜ் ஆஃப் மண்ணுக்கு நல்லதாகும். இங்க இருக்கிற ஒரு அரசியல்ன்றது ஒரு கெட்ட வழிக்கு போயிட்டு இருக்கு. அதை சரி பண்றதுக்கு ஒரு எனக்கு வழி. நான் ஒரு நாட்டுக்கு நல்லது பண்ணணும்ட்டு இந்த சேவ் கேஜ் ஆஃப் வந்திருக்கிறேன். இதுல எந்த ஒரு அரசியலும் கிடையாது. இதுல நான் அரசியல் பண்ணா எனக்கு ஓட்டு வராது, என்ன இல்லை, ஒன்னு மக்களுக்கு நல்லதாகுதுன்றதுக்கு வந்திருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் த கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி. என்னோட சஜஷன் இது, நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சார். தேங்க்யூ. யுனைடெட் ஃப்ரண்ட் கூட்டம் இன்றைக்கு பிடபிள்யூடி கெஸ்ட் ஹவுஸிலே நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தங்கவயலில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பினுடைய பிரம்மாண்டமான ஒரு துவக்க விழா நடத்துகின்ற ஒரு முடிவை இன்றைக்கு ஒருமித்த கருத்தோடு இங்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. உலகத்திலேயே மே மாதம் என்று சொன்னால் அது அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்த மாதம், உரிமைகளை பெற்றுத்தந்த மாதம். அந்த மாதத்திலே தங்கவயலில் இருக்கக்கூடிய அடிமை சங்கிலி, தங்கவயலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் முழக்கமிடுகின்ற ஒரு தீர்மானங்களை தங்கவயல் மக்களே திரும்பி பார்க்கின்ற வகையில் மே மாதத்திலே ராபர்ட்சன்பேட் மொய்து மஹாலில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் கமிட்டியினுடைய துவக்க விழா நடப்பது என்று இந்த கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கமிட்டியினுடைய அமைப்பினுடைய அனைத்து நிர்வாகிகளும் பங்கேற்று ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அதனால் கோலார் தங்கவயல் மக்கள் இன்றைக்கு தங்க சுரங்கம் மூடிய பிறகு தங்க சுரங்க குடியிருப்புகள் இன்றைக்கு நமக்கு சொந்தமில்லை. தொழிலாளர்களுடைய இழப்பீடு இல்லாமல் இன்றைக்கு தொழிலாளர்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சரியான குடிதண்ணீர் இல்லை, மருத்துவ பாதுகாப்பு இல்லை, தினப்பயணிகளுக்கு உத்தரவாதமான ஒரு முறையிலே இன்றைக்கு ரயில்கள் விடுகின்ற நிலை இல்லை. பெமலிலே வேலை செய்கின்ற ஆயிரக்கணக்கான கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை இல்லை, கூலி இல்லை. இப்படி பல்வேறு சரியான மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய தங்கவயலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்புகின்ற வகையிலே எங்களுடைய கொள்கைகள், எங்களுடைய கோட்பாடுகள், இதன் எதிர்கால போராட்டத்தினுடைய முடிவுகள், தொலைநோக்கு போராட்டத்தினுடைய திட்டங்களை எல்லாம் அறிவிக்கின்ற அந்த நிகழ்ச்சி நடைபெறும். தங்கவயலை விளைந்து பார்க்கின்ற வகையிலே மிகப்பெரிய அனைத்து அமைப்புகளும் ஒன்று திரண்டு அந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்வோம் என்கின்ற அறிவிப்பை இந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்கவயலில் இருக்கிற அனைத்து அமைப்புகளும் தாமாக முன்வந்து இந்த இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். இந்த அமைப்பிலே உறுப்பினர் சேர்ப்பு கூட விரைவிலே நாங்கள் ஆரம்பிக்க போகின்றோம். அதிலே தங்களை இணைத்துக் கொண்டு இந்த தங்கவயலை காப்போம், சேவ் கேஜிஎஃப் என்கின்ற அந்த வழக்கத்தோடு நாம் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்போம் என்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே இந்த விஷயங்களை உங்கள் மேல் பகிர்ந்து கொள்கின்றேன். ಜಾತಿ ಪ್ರಮಾಣ ಪತ್ರ ತಗೋಬೇಕಾದಾಗ ಪರಿಶಿಷ್ಟ ಜಾತಿ ಪರಿಶಿಷ್ಟ ಪಂಗಡ ಮೈನಾರಿಟಿ ಕಮ್ಯುನಿಟಿ ಅವರು ಅಲ್ಲಿರೋ ಅಧಿಕಾರಿಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅವನ್ ಎಲ್ಲಾ ದಾಖಲೆಗಳನ್ನು ತಗೊಂಡೋಗಿ ಕೊಟ್ಟಾಗ್ಲೂ ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಇದು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಕಳಿಸ್ಬಿಡ್ತಾನೆ. ಏನಕ್ಕ ಕಳಿಸ್ತಾನಂದ್ರೆ 10,000 ಸಾರಿ ಅವ್ನು ಸುತ್ತಿಸ್ಬಿಟ್ಟು ಅವನ ದುಡ್ಡು ತಗೊಂಡ್ಮೇಲೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಡ್ತಾನೆ. ಇದನ್ನ ಏನಾಗ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ಈ ತಾಲೂಕು ಆಫೀಸ್ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಪರಿಶಿಷ್ಟ ಪಂಗಡದವರಿಗೆ ತಾಯಂದಿರು ಅಕ್ಕ ತಂಗಿರು ಒಂದು ದಿನಕ್ಕಲ್ಲ ಒಂದು ವಾರ 10 ದಿನ ಸುತ್ತಿದ್ರೂ ಜಾತಿ ಪ್ರಮಾಣ ಪತ್ರ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ. ಈ ತಹಸೀಲ್ದಾರ್ನ ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ, ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಸೂಕ್ತ ಕ್ರಮ ತಗೋಬೇಕು. ಪಾಪ ಪಾಲಘಾಟ್ನಿಂದ ಮೈಸೂರು ಏರಿಯಾದಿಂದ ಜನರು ಬರ್ತಾರೆ, ಪಾಪ ಅಕ್ಕ ತಂಗಿ ತಾಯಂದು ಕಾಲೇಜ್ಗೆ ಅವ್ರು ಕಟ್ಬೇಕು, ಕಾಲೇಜಲ್ಲಿ ತಗೊಂಡೋಗಿ ಜಾತಿ ಪ್ರಮಾಣ ಪತ್ರ ಕೊಡ್ಬೇಕು. ಅವನು ಇಮೇಲ್ ಓಪನ್ ಮಾಡಿದಾಗ ಅದ್ರಲ್ಲಿ ತೋರಿಸುತ್ತೆ ಇಂಥ ದಾಖಲೆಗೆ ಮಾತ್ರನೇ ಕೊಡ್ಬೇಕು ಅನ್ನೋದು ತೋರಿಸುತ್ತೆ. ಅದನ್ನು ಮೀರಿ ಒಂದು ದಾಖಲೆ ಕೇಳ್ತಾನೆ. ಅಲ್ಲಿರೋ ಕೇಸ್ ವರ್ಕರ್ ಆಗ್ಲಿ ಅಲ್ಲಿರೋ ತಹಸೀಲ್ದಾರ್ ಆಗ್ಲಿ ಇದ್ರ ಅವ್ರಿಗೆ ಮನವಿ ಮಾಡಿ ಇನ್ನೊಂದ್ಸಾರಿ ಕೇಳ್ಕೊಳ್ತಾನೆ, ನಮ್ಮ ತಾಯಂದ್ರಿಗೆ ನಮ್ಮ ಯುವಕರಿಗೆ ಜಾತಿ ಪ್ರಮಾಣ ಪತ್ರ ಶೀಘ್ರದಲ್ಲಿ ಕೊಟ್ಟು ಅವರು ಕಾಲೇಜಿಗೆ ಎಲ್ಲಿ ಸೇರ್ಬೇಕು ಅಲ್ಲಿ ಅವ್ರನ್ನ ಸಬ್ಮಿಟ್ ಮಾಡ್ಬೇಕು. ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಿಮ್ಮ ತಾಲೂಕು ಆಫೀಸ್ ಮುಂದೆ ಉಗ್ರ ಹೋರಾಟ ಸೇವ್ ಕಮಿಟಿ ಮಾಡುತ್ತೆ,
ಧರಣ ಕೂತ್ಕೊಳ್ತೀವಿ. ಆದ್ರಿಂದ ಆ ಟೈಮ್ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅವ್ರವ್ರಿಗೆ ದಾಖಲೆಗಳನ್ನ ಕೊಡೋದನ್ನ ಮರಿದಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು. ಒಂದು. ಎರಡನೇದು ಬಂದು ಇವತ್ತು ರೈತರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ. ಇವತ್ತು ಟೊಮೊಟೊನ ಬೀದಿಗೆ ಎಷ್ಟೋ ಗತಿ ಬಂದಿದೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ರೈತರಿಗೆ ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ, ಟೊಮೊಟೊ ಬೆಳೆ ಕುಸಿದೋಗಿದೆ. ಅದೇ ರೀತಿ ಬಂದು 3 ಫೇಸ್ ಕರೆಂಟ್ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ, ಅವ್ರಿಗೆ ಬೋರ್ಡ್ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹಳ್ಳಿ ಕಡೆ ಇವಾಗ ZP ಎಲೆಕ್ಷನ್ TP ಎಲೆಕ್ಷನ್ ಬರ್ತದೆ ಅಂತ ಹೋಗಿ ನಾಯಕರು ಸುತ್ತಾ ಇದಾರಲ್ಲ, ನಾಯಕರು, ಇವ್ರಿಗೊಂದು ಮನವಿ ಮಾಡಿ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ. ಟೊಮೊಟೊ ಬೆಲೆಗೆ ಇದೇ ಕುಮಾರಣ್ಣ ಇರುವಾಗ ಕೋಲಾರಾಗಿ ಬೀಸಾಕಿದ್ರು. ಅವಾಗ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, 2 ವರ್ಷ ಬಂದು ಆವಾಗಲೇ ರೇಟ್ ಫಿಕ್ಸ್ ಮಾಡಿದ್ರು. ಯಾಕಿದ್ರ ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿರೋ ನಮ್ಮ ಶಾಸಕರು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡು ಇವತ್ತು ಟೊಮೊಟೊ ಬೆಲೆ ಪೂರ್ಣ ಕುಸಿದಿದೆ. ರೈತ ಕಂಗಾಲಾಗಿ ನಿಂತಿದ್ದಾನೆ, 3 ಫೇಸ್ ಕರೆಂಟ್ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ಇದಕ್ಕೊಂದು ದಾರಿ ಮಾಡಿ ರೈತರಿಗೆ ಆ ಟೊಮೊಟೊ ಬೆಳೆಗೆ ಉತ್ತಮ ಬೆಳೆ ಸಿಕ್ಕಿ ಅವ್ರಿಗೆ ನ್ಯಾಯ ಬೆಲೆ ಸಿಗ್ಬೇಕು ಅನ್ನೋದು ಅವರಲ್ಲೂ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಈ ಸೇಫ್ ಕಮಿಟಿ ಇದರಿಂದ. ಒಂದ್ 2 ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಹೇಳ್ತೀನಿ,